ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எனக்கு வாய்ஸ் தெரியல, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் லாங் வீடியோலாம் எடுக்க ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி டின்னர் சரி கொஞ்சம் உடம்பு சரியாதனால கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாம். கோல்டு நான் இன்றைக்கி மட்டன் லிவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ லிவரை நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு லிவரை நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பிளட்டெல்லாம் வெளியில் போகும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை குக்கரில் நீங்கள் அப்படியே குக்கரில் போட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க கேஸு. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி பேலன்ஸ் இருக்கிற அந்த பிளட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வரும். நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் அந்த தண்ணியோட நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல்லு வரும். அது அந்த ஸ்மெல்லு போகாது. அதனால நான் அது எப்போவுமே அந்த தண்ணியை த்ரோ பண்ணிவிடுவேன். அதை த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சம் ஸ்பைசஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பார்ட்ஸ்லலாம் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். ஸோ எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி. ஸோ சில்லி பவுடர் நான் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 65 மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை குக்கரில் ஒரு 5 விசில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி என்ன கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஏற்றிக்கிறேன். சைடில் ரைஸ் வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரசமும் செய்யலான்னு சொல்லி கொஞ்சம் நல்லா மிளகு ரசமாக வைக்கலாம். ஏன்னா கோல்டு, எனக்கும் கோல்டு, வீட்டில் பாப்பாவுக்கும் கோல்டு. ஸோ மழை காலத்தில் மழை வராமல் வெயில் வருது, வெயில் காலத்தில் மழை வருது. ஸோ கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வீட்டில் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்லாம், அதனால தான் நான் செஞ்சேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த லிவரே பிடிக்காது. பட் நானும் இந்த வாட்டி கொஞ்சம் சாப்பிட்டேன். எப்போவுமே சாப்பிட மாட்டேன். என் வீட்டுக்காரருக்கு செம்மையாக திட்டுவார், அதில் தாண்டி பிளட் இருக்குது சாப்பிட்றின்றாரு. எனக்கு அது பிடிக்காது, அது ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த மட்டனில் அந்த பார்ட் மட்டும் சாப்பிட மாட்டேன். பட் இந்த வாட்டி ஸ்மெல்லே இல்லை, கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்த உடனே அவர் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தார். ஏங்க இருங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம், அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி சொன்னார். நிஜமாக ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூட என்னால் பேச முடியல. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் பேசுகிறேன். மூச்சு வாங்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால மூச்சு வாங்குது. ஸோ அது கொஞ்சம் ரசம்லாம் கொஞ்சம் சாப்பிட்டதுனால ஸோ காரமாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எதமாக. அதுக்கப்புறம் ரைஸ் பார்த்தேன் வேவலை. அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சுட்டு எல்லாமே செஞ்சுருந்தேன். சைடில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் கழுவிட்டு. ஏன்னா நம்ம செய்யும் போதே அதுக்கெல்லாம் கழுவிட்டு எல்லாமே பண்ணிட்டா தான் ரெடியாக. எனக்கு ஃபஸ்ட்டு கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். எனக்கு கிச்சன் கொஞ்சம் மெர்சியாக இருந்தால் கூட சுத்தமாக பிடிக்காது. அது நான் அந்த ஒரு நோயின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பட்டாலோ, இல்லை எண்ணெய் மேலே தெரிச்சிட்டாலோ, இல்லை கீழே கேஸில் ஊற்றிட்டாலோ ஃபஸ்ட்டு அந்த எத்தனை வாட்டி என் கையில் சூடு பட்டிருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஊர்பட்ட வாட்டி சூடுபட்டிருக்கு. அதை பற்றி நான் கேரே பண்ண மாட்டேன். நான் பாட்டு தொடச்சிட்டே இருப்பேன். அது எனக்கு ஏன் தான் எனக்கு அந்த ஒரு நோய் வந்துச்சுன்னு தெரில. நான் அதை தொடச்சிட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் கூட நீட்டாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் என் ஃபேமிலியில் சொல்லுவாங்க, தயவு செய்து சமைச்சிட்டு அதை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் தொடடி அப்படின்வாங்க. எனக்கு அந்த பழக்கமே வர மாட்டேங்குதுன்னு. எனக்கு அது பார்த்தோன்னே இதுலேயே நான் சமைக்கும்போது ஓகே, திடீர்னு எங்கள் அம்மாவோ இல்லை யாருன்னா என் வீட்டுக்கு வந்தால் சமைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்த பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. சின்னதாக சிம்பிளாக சமைச்சிருப்பாங்க. அது என்ன திரிஞ்சு முக்கியமாக இந்த டீயை பொங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த டீ தூளை கீழே கொட்டுறது. கேட்டால் ஏண்டி எனக்கு வயசாகிடுச்சிடி அப்படின்றாங்க. இந்த பெரியவங்களே இப்படி தான் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வர மாட்றாங்க. அது தப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அது கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கூட நம்மளுக்கு கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் ரைஸ் வெந்துச்சு. ஸோ நான் எப்பவுமே சிங்கில் மேலே வச்சு தான் வடிப்பேன். சில பேர் கிளிப்பு போட்டு அந்த மாதிரி வடிச்சிருவீங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் நான் வடித்ததில்லை. சிங்க்கு மேலே அப்படியே வச்சு அப்படியே வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் தம்மில் கொஞ்சம் நேரம் வைப்பேன். சில பேர் அந்த கிளிப் போட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுத்துருவீங்க. எனக்கு கொஞ்சம் கீழே கஞ்சி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் வடிச்சிட்டு
ஒரு 5 மினிட்ஸ்க்கு தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் இது சாப்பாடு சாப்பிடுவோம். ஏன்னா வடித்த உடனே சாப்பிட்டாலும் கஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ கீழே தம்மில் உள்ளனாலும் கஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம்ல நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் 5 மினிட்ஸ் வைப்போம். அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் ஆயிடுச்சு, ரசமும் ஆயிடுச்சு. பாப்பா வேறு சரியான அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கும் கோல்டு. அவள் வந்து இப்போது நார்மலாகவே பசங்க வந்து அம்மா அப்பாவை யாருன்னா ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணும்னுவாங்க. இப்போ கோல்டு டைமில் வந்து குழந்தைங்க வந்து அவங்களால ரொம்ப முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அம்மாவை தேடுவாங்க. ஸோ நானும் சமைக்கணும், அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும், சைடில் அந்த வேலை என்னால் முடியவே இல்லை எனக்கும். சரி குழந்த காலைல 2 டேஸாக சாப்பிடல என் பொண்ணு. அது என்னத்துக்கு சாப்பிட மாட்டேறேன்னே தெரில. அவள் வெயிட் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாப்பாவை பார்க்கும்போது. சரி 2 நாளாக கோல்டில் சாப்பிடவே இல்லை. சரி அவளுக்கு வந்து ரசம் வச்சா கொஞ்சம் சாப்பிடுவா. எங்களுக்கு ஆப்போசிட் என் பொண்ணு. நாங்கள் 2 பேருமே பக்கா நான்வெஜ்ஜு, என் பொண்ணு பக்கா வெஜ்ஜு. ரசம், நெய், அதுக்கப்புறம் தயிர் சாதம் அந்த மாதிரி எங்களுக்கு பிறந்திருக்கா. இல்லை நிறைய பேர் ஏண்டி மாற்றி கூட்டின்னு வந்துட்டிங்களாடி அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவளுக்கு அந்தளவுக்கு நான்வெஜ் விரும்பி சாப்பிட மாட்டா, ரசம்னா சாப்பிட்ருவோம். சரி அதனால தான் பாப்பாக்காக இன்றைக்கி மெயினாக ரசம் வச்சேன். அதுக்கப்புறமும் பாப்பா சாப்பிட்டாலாம் கேட்டிங்கன்னா 4 வாய் தான் வச்சா, அதுக்குள்ளே வாந்தி எடுத்துட்டா. எப்போவுமே வாந்தி எடுக்கிற மாதிரி. ஏன்னா நார்மலாகவே சளி ஃபுல்லாக இருக்குல்ல, ஸோ அவங்களால சாப்பிட முடியல, மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் இப்போ மெயினாக விஷயம் என்னென்னா, என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச ஸ்வீட்டு. நான் அங்கே எங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே மட்டும்தான் கிடைக்கும் அது. ஸோ குலோப்ஜாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு குலோப்ஜாம் தான் இது. இது வந்து ஒன்று தான். அது நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை குலோப்ஜாம் தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்று என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் பேர் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு நான் சொல்கிறேன். இதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்றும் வாங்கிட்டு வந்தேன். இதை பார்க்கும்போது எங்கள் டேடி ஞாபகம் தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் டேடி வந்து நிறைய வாங்கிட்டு வருவார். அது அவர் ஞாபகம் தான் வந்துச்சு சொல்லும் போதே எனக்கு. ஸோ அதை இப்போது வந்து எங்கள் டேடியை வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். இது வந்து எல்லாருமே பப்ஸு என்ன சாப்பிட்ருப்பீங்க, எக் பப்ஸு, சிக்கன் பப்ஸு, அந்த மாதிரி ஸ்வீட்டில் பப்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? பால்கோவாஸ் பப்ஸ் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பேர் நான் அவ்வளோ சூப்பராக. இதில் வந்து பால்கோவா போட்டு வரும், அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு வரும், 2 வரும். எனக்கு வந்து தேங்காய் போட்டு பிடிக்காது, பால்கோவா போட்டு தான் பிடிக்கும். இது வந்து ஒரு பீஸ் வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. நான் 2 வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது 2 என் ஹஸ்பண்டுக்காக வாங்கினேன், இது எனக்காக வாங்கினேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எந்த இடத்துல வாங்கினேன் என்னன்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணி கூட காட்டுற பாருங்க. இந்த பாருங்கள் இந்த சைஸில் தான் இருக்கும். ஒருத்தர்லாம் இதை ஃபுல்லாக சாப்பிட முடியாது. கண்டிப்பாக இது 2 பேர் சாப்பிட்லாம். ஸ்வீட் கம்மியாக மைல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஸ்வீட்லேருந்து எடுத்து கூட காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக இது சாப்பிட்றீங்களா சொல்லுங்கள். இது பேர் என்னன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா என் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எதனா மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு குக்கர் விசில் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம வெந்துருச்சான்னு சொல்லி லிவரை செக் பண்ணலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன். லிவர் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்க்கெலாம் வந்து ஆயில் வந்து வேக வச்சுட்டு அப்புறம் தான் போடுவேன். ஏன்னா அதில் மட்டன் கொழுப்புலேயே கொஞ்சம் எண்ணெய் வந்துடும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் வந்து தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, லெமன், கண்டிப்பாக லெமன் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் லெமன் சேர்க்குறேன்னா அதுதான் ஸ்மெல்லு போகும், கண்டிப்பாக ஸ்மெல்லே இருக்காது. இஞ்சி பூண்டும் லெமனும் ஃப்ரைக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக வாட்ரு இருந்ததுனால அந்த வாட்ரு வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நான் கிரேவியாக வைக்கல, நான் ட்ரையாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் அதில் வாட்ரு இருந்துச்சு. நான் வந்து குக்கர்லேயே அதை ட்ரை பண்ணிக்கலாம். பட் குக்கர் வந்து ஹெவி பாட்டுன்றதுனால ரொம்ப நேரம் ஆகும், கேஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நான் பேனில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு விட்டுலாம் அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கிடும். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா
ஹை ஃப்ளேமில் வச்சுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மறுபடியும் மேலே திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரை ஆன அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பராக மட்டன் லிவர் ஃப்ரை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு, சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து இதில் ஹைலைட்டே பெப்பர். ஸோ பெப்பர் ஃப்ரைனா பெப்பர் இருக்கணும்ல. ஸோ லாஸ்ட்டாக வந்து நல்லா மிளகு சீரகமும் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு மூடிட்டு வந்துட்டேன். சைடில் வந்து கொஞ்சம் இந்த காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் 2 பாட்டில் மாதிரி பாட்டில் கிளாஸ் தான் இது. இது வந்து டப்பர் வேர் கிடையாது, இது பாட்டில். ஸோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்க்காக கிச்சனுக்காக வாங்கினேன். இதில் வந்து என்னடா நம்ம பருப்பு கழுவாமல் போடுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி கழுவி எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கழுவி வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் பாக்ஸ்லேருந்து எடுத்து இப்போ காட்டினேன். பட் நான் கழுவி தான் வச்சுருந்தேன், கழுவாமல் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், அது போட்டோடனே கிச்சனில் அழகாக வைக்கிறதே அது ஒரு தனி சுகம் தானே. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நான் இப்போ ஃப்யூச்சரில் வீடே கட்டினா கூட எல்லாத்துக்குமே நான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னா தெரில. கண்டிப்பாக கிச்சனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். நிறைய வாட்டி என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், பேபி இப்படிலாம் கட்டணும்னு. அவரே டென்ஷன் ஆகி தயவு செய்து விட்டுருமா, யாருமே இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்து கிச்சன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி ஆனவுடனே கண்டிப்பாக ஹோம் டூர் கண்டிப்பாக போடுவேன். அப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு வச்சுருப்பேன் பாருங்கள். சரி, பாப்பா வந்து பாருங்கள் அழுதுட்டு கீழெல்லாம் படுத்துருந்தா. அப்புறமா கொஞ்சம் நேரம் பாட்டெல்லாம் போட்டுவிட்டோன்னு டான்ஸ் பண்ணின்னு இருந்தா. சரி, அவளுக்கும் பசிச்சதில்ல, அதனால் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு சாதத்தை வந்து கொஞ்சம் நெய் விட்டு ரச சாதம் மட்டும் ஊட்டலான்னு சொல்லி வந்து உக்காந்து ஊட்டினா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே கேள்வி. சூப்பராக ஐசா 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 கி மம்மா போல்மா. பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சா? நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.